சென்னை திருவான்மியூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர் நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ரவுடியாக இருந்து திருந்தி வாழ்ந்தவரை திட்டம் போட்டு கொன்றது யார்? சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த டெல்லி பாபு சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். 3 சக்கர குப்பை வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்னை திருவான்மியூர் எல்பி சாலை சந்திப்பு அவ்வை நகரில் டெல்லி பாபு சென்றுள்ளார். அப்போது டெல்லி பாபுவை வழிமறித்த இளைஞர்கள் 4 பேர் திடீரென பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டினர். தலையில் வெட்டியதில் சாலையில் சரிந்து விழுந்த டெல்லி பாபு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அருகே இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் டெல்லி பாபுவை பரிசோதித்து அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். திருவான்மியூர் போலீசார் டெல்லி பாபுவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கொலையான டெல்லி பாபு மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் சென்னை OMR சாலையில் உள்ள கண்ணகி நகர் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்துள்ளது. ரவுடியாக இருந்த டெல்லி பாபு திருமணம் செய்த பிறகு மனம் திருந்தி மாநகராட்சி தூய்மை பணியில் சேர்ந்தும் மனைவி குழந்தைகள் என குடும்பத்துடனும் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் அவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்தில் இருந்த CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்டமாக சந்தேகத்தின் அடிப்படையில் குபேரன், நவீன் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் நடு ரோட்டில் வைத்து சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தூய்மை பணியாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.